ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்கள் ஹைதராபாத்தில் உள்ள வீட்டை நாங்கள் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணலான்னு மார்னிங்கே பிளான் பண்ணதுனால க்ளீனிங் ஒர்க்கு தான் வீட்டில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்னிங் எழுந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டீ குடித்தோம். உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா வேலையுமே. ஏன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணால் தான் கொஞ்சமாவது சீக்கிரமாக முடிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் நாள் ஆச்சு இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி ஸ்லாப் மேலே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கீழே இறக்கி அங்கே எல்லாமே தூசி ஒட்டடம் எல்லாமே தட்டி அதுக்கப்புறமா மேலே வைக்கிறதுலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வீடு க்ளீன் பண்ணணும்னு இறங்கியாச்சு. பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே தொடங்கிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எதையுமே செய்யலை. ஏன்னா காலையிலே ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு செட்டு வடையும் ஒரு செட்டு போண்டாவும் வாங்கிட்டு வர சொன்னோம். இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் ஹோட்டலில் எதையுமே வாங்கி அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். அது நாங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணுன்னு தான் பார்ப்போம். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் செய்யாததுனால இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு சாப்பிட வேண்டியதாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பல மாதம் ஆச்சு இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு. ஆனால் இங்கே உள்ள சாம்பார் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சட்னி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் டிப் பண்ணி சாப்பிடும் போது. ஆனால் சாம்பார் நம்ம ஊர் அளவுக்கு இருக்காதுன்னு தான் சொல்லணும் இங்கே ஹைதராபாத்தில். ஆனால் நல்லா இருந்தது வடையும் போண்டாவும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டோர் ரூமில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து அங்கே பெட்ரூமில் இருக்க மேலே ஸ்லாப் மேலே பாக்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜு, எல்ஜி வாஷிங் மிஷின்து. ஸோ இதெல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம் மேலே. அதை எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அங்கேயுமே ஒட்டடம் அடிச்சிடலான்னு. ஏன்னா மேலே இருக்க ஒட்டடத்தை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே எல்லாமே டிவி, கூலரு, டவர் ஃபேன் இதெல்லாம் நீட்டாக தொடச்சிடலான்னு. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. கொஞ்ச நாள் ஆகவே நிறைய தூசி வந்துடுச்சு. அப்புறம் அங்கே எல்லாமே ஒட்டடம் அடித்ததுக்கப்புறமா பாக்ஸஸ் எல்லாமே எடுத்து பழைய மாதிரி மேலே வச்சுட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் குடில் செட்டு பண்ணும் போது இருந்தது ஒரு சில பொருட்கள் எல்லாமே. அதெல்லாம் கூட இப்போ வேணான்னு டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனாலேயே நிறைய இப்போது மழை காலன்றதுனால கொசுவும் வர ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி மார்னிங்கே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா அந்த கொசு காலம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடு நீட்டாக க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கு. இன்னொன்று மழை காலமும் இங்கே ஹைதராபாத்தில் தொடங்கிடுச்சு. ரொம்ப காற்று மழை அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கூலரையுமே நீட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இனி கூலருக்கு வேலை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆனது கூலர் நாங்கள் போட ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இனி அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சிட்டு அதை கவர் பண்ணி வச்சிடலான்னு. இதோடு நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் அதை ஆனே பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு கூலிங் இருக்கும் இங்கே ஹைதராபாத்தில். இந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் க்ளீனிங்கு. ஃபைனலாக ஹீட்ரு வச்சு நல்லா சூடாக குளித்ததுக்கப்புறம் தான் அந்த டயர்ட்னஸ்லாம் போச்சு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்க மதியான சாப்பாடு செஞ்சாங்க. சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் ரைஸ் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். ஏன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 1:30 மணி கிட்ட ஆயிடுச்சு ஃபினிஷ் பண்ணி முடிக்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம். இங்கே ஹைதராபாத்தில் நிறைய பேர் எனக்கு கொஷின் பண்ணுறீங்க, நீங்கள்
லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்களான்னு. நான் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு வந்து நல்லா ஓரளவுக்கு பேசுவேன். ஹஸ்பண்ட் நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எனக்கு வருது. கண்டிப்பாக நான் இது வந்து QA செக்ஷனாக வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ரைஸ் நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் வந்து குர்னூல் ரைஸ் தான் வந்து வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஈவினிங் வெஜிடேபிள் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.